திமுக நடத்தின அறிவு திருவிழால அதிகமா பாஜகவையும் தாவையும் விமர்சிச்சு துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு. தலைப்பு கூட அறிவு திருவிழா பேர் அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? அதாவது என்னன்னா, அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசி, அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா, அப்புறம் போராட்டம், உச்சநீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போகிறது, அது போகிறதுனால உச்சநீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொட்டிட்டாங்க. நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால், நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமா இருக்கும். இப்போ காவிரி ஆற்று குறுக்கே மேகதாது அணை கட்டுறாங்க. அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல, கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல. இவர்கள் தேவையில்லாத 5 வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது 2021 ஆரம்பித்து இன்னும் 26 வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது வெற்றி பெறக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எஸ்ஐஆர் பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில். இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் எங்களால் அந்த வேலைப்பழுவை தாங்க முடியலன்னு போராட்டம் நடத்துறாங்க. இது வருவாய்த்துறை ஊழியர்களாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவர்களை திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்க. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. துப்புரவு தொழிலாளரை என்ன பண்ணாங்க? துப்புரவு தொழிலாளரை அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க நிரந்தரமாக்கணும், ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தெருவாக இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க. காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போகிறோமா? அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா? வெப்சைட்டு சாரை பொறுத்தவரை வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீகாரில் இன்றைக்கி 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோடு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசாக இவங்க திமுக ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்கே 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதே மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.